வெல்கம் டு Zana's ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ரவா லட்டு வந்து ரெண்டு பொருளை மட்டும் வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாகு பதம் தேவையில்லை, இன்னும் வந்து நீங்கள் தேங்காய் சேர்க்க தேவையில்லை, பால் கூட யூஸ் பண்ண வேணாம். அப்படி ஒரு ரவா லட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடுற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Zana's ரெசிபி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து பிகினர் கூட ரொம்ப சட்டுன்னு ட்ரை பண்ணக்கூடிய இந்த ரவா லட்டுவை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வந்து பாகு பதம் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சட்டுன்னு ரொம்ப ஈஸியான மெத்தடில் யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ரவா லட்டுங்க. நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம், அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 10 நாள் இல்லைங்க, 1 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது. இப்போது ரவா லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு இது போல் ஒரு தவா வச்சுருங்க. தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ வந்து இந்த கப்புக்கு 1 கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன். இது வந்து எடை அளவில் பார்த்தீங்கன்னா 250 கிராம், அதாவது 1/4 கிலோ இருக்கும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ரவையை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுக்கணும். இப்போ அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் தான் இருக்குது. மிதமான தீயில் நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்ருக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் இந்தளவுக்கு வறுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 3 நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்கேன். கலரே சேஞ்ச் ஆகலை, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் வறுத்துட்ருக்கும்போது சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு வந்து நம்ம ரவை எடுத்திருந்தோம், அந்த 1 கப்புக்கு 3/4 கப்பு வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் நம்ம அளந்து வச்சுருக்க அந்த 3/4 கப்பு சர்க்கரையை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு, வறுப்பட்ட வாசனையே வந்துருச்சு. கலர் வந்து ரொம்ப செவக்கவே இல்லை பாருங்கள். இப்படி எடுத்திங்கன்னா இப்படி உதிரணும். இப்போது நட்ஸு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன தடுக்கா பேன் வச்சுருங்க. மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் போல் முந்திரி, கொஞ்சம் போல் பாதாம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம். நல்ல பலூன் மாதிரி உப்பி வரட்டும். வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டுடலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த சீனி பொடியை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு நல்லா கிளறிடுங்க. அந்த சூட்லேயே இருக்கும்போது சீனியை வந்து நம்ம சேர்த்துடணும். அப்போ தான் சீனி வந்து நம்மளுக்கு கரைஞ்சி லட்டு பிடிக்கிறதுக்கு இலக்கமாக வரும். நல்லா இது போல் சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடுங்க. அது பொருள்லாம் நம்ம அதிகமாக சேர்க்க தேவையே இல்லை. இது வந்து பேக்கரியிலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சாச்சு. சர்க்கரை வந்து நம்ம அரைச்ச சர்க்கரை எல்லாத்தையுமே போட்டுட்டு இது போல் நல்லா கலந்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பால் வந்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஒரு 3லேருந்து 4 நாள் தான் நீங்கள் வச்சுக்க முடியும். ஆனால் பேக்கரியில் இன்னும் கடைகளில் பார்த்தீங்கன்னா பால் சேர்க்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்ப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சுடு தண்ணி அப்படி விரல் பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு சுடுதண்ணியை வந்து கொஞ்சமாக நம்ம ஊற்ற போகிறோம். இதில் வந்து 1.5 டம்ளர் வந்து நான் சுடுதண்ணி காய்ச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம சேர்க்க மாட்டோம், தேவைக்கு கொஞ்சம் தெளித்து நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போது கடைகளில் செய்கிற மெத்தட் மாதிரியே நான் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பாருங்கள் சுடுதண்ணியை வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்துருங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லட்டு பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஈரப்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு லட்டு பிடிச்சு பார்க்கலாம். கொஞ்சமாக போல் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி நல்லா அழுத்தி உருட்டுங்க. நல்லா அப்படி அழுத்தணும். அப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி அழுத்த நம்மளுக்கு வந்து அப்படி இறுகிக்கிட்டு வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக பிடிக்க வருது லட்டு.
செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் நல்லா உருட்டிட்டு ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். இப்போ அடுத்த லட்டு பிடிக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டையும் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பிடிக்கலாம். கொஞ்சம் அப்படி ஈரம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இது போல் தண்ணியை வந்து கொஞ்சமாக அப்படி தெளிச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் போல் இப்படி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். உருட்டுறதுக்கு வேணால் இது போல் ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. வீட்டுக்காரர் தான் உருட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வருதுங்க, செம்ம ஈஸியான மெத்தட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரவை லட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அவ்வளோத்துக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. செஞ்ச உடனே பாருங்கள், இப்போ உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக அப்படி வருது பாருங்கள். உள்ளுக்குள்ளே அப்படி ஜூஸியாக இருக்குது, உதிர்ந்து விழுகவே இல்லை. கரெக்டான பெர்ஃபெக்டான ஒரு ரவை லட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம செஞ்ச உடனே எடுத்துருக்கோம். இப்போவே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா இறுகி வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக நல்லா இறுகிக்கிட்டு வந்துடும். இது அப்படியே நம்ம பேக்கரியில் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து நிறைய பொருட்கள் தேவையே படாது ஃப்ரெண்ட்ஸ். ரவையும் சர்க்கரையும் மட்டும் இருந்தால் போதும். இந்த நட்ஸ் எல்லாம் கூட ஆப்ஷனல் தான். 2 பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு. இந்த ரவை லட்டு ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.